நண்பர்களே, அமீரகத்தில இந்திய பெண்மணி தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அவங்க ஏன் தூக்கிலிடப்பட்டாங்க? இந்திய கவர்மெண்ட் இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலையா? எல்லாத்தையுமே பார்க்க போறோம். 29 நபர்கள் இன்னும் தூக்கிலிடப்பட அமீரகத்தில காத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியர்கள். அது சம்மந்தமாவும் பார்க்க போறோம். வீடியோ முழுவதுமா பாருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணி அமீரகத்தில் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு இந்திய பெண்மணி. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த சசாதி கான் அப்படிங்கிற இந்த பெண்மணி 2021 டிசம்பர் மாதம் அமீரகத்திற்கு அபுதாபியில் ஒரு இந்திய தம்பதியினுடைய குழந்தைகளை கவனித்து கொள்ளக்கூடிய வேலைக்கு வராங்க. வந்து ஒரு வருடம் கழித்து, அதாவது 2022 டிசம்பர் மாதம் அந்த குழந்தை இறந்து போகுது. ஒரு வேக்சின் எடுத்து கொஞ்ச நேரத்தில் இறந்து போகுது. அந்த இறந்த குழந்தை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. 2 மாதம் கழிச்சு, அதாவது அந்த குழந்தை இறந்த 2022 டிசம்பர் மாதத்துலேருந்து 2 மாதம் கழித்து இந்த பெண்மணி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டு தீவிர விசாரணைகள் நடந்து கடைசியாக இந்த பெண்மணி அந்த குழந்தையை கொலை செய்திருக்காங்க அப்படின்ட்டு அமீரக அரசால் ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படுது. 2023 ஜூலை மாதம் மரண தண்டனையை இந்த பெண்மணிக்கு விதிப்பதா. அதற்கு பிறகு இந்த பெண்மணி மேல்முறையீடு செய்கிறாங்க. அந்த மேல்முறையீடு பிப்ரவரி 2024 ரிஜெக்ட் பண்ணப்படுது. அதற்கு பிறகு 2025 15ஆம் தேதி, பிப்ரவரி 15ஆம் தேதி தூக்கிலிடப்படுறாங்க. தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு, அதாவது 13ஆம் தேதி அவர்களுடைய ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசுனாங்க. இது நான் கடைசியாக உங்களுக்கு பேசுகிற கால். இதற்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நான் தூக்கிலிடப்பட போகிறேன். என்னைய தனி செல்லுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. நான் அந்த குழந்தைய கொல்லலை, அது எப்படி இறந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி, அதாவது தூக்கிலிடப்பட்ட பெண்மணி அவர்களுடைய அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நாம் அமீரகத்திற்கு வேலைக்கு வந்தாலும் சரி, அரபு நாடுகள் எங்கே வேலைக்கு வந்தாலும் சரி, இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டோம்னா நம்முடைய உயிர் நமக்கானதாக இருக்காது. இந்த பெண்மணியை வேலைக்கு அழைச்சிட்டு வந்த எம்ப்ளாயர், அதாவது அந்த பெண்மணியினுடைய ஸ்பான்சர் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்மணிக்கு சரியான தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு தான் இந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது கேட்பதற்கு ரொம்ப கடுமையான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் ரியாலிட்டியில் நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு அமீரகத்தில் இருக்கணும். சின்ன தவறு செஞ்சால் கூட அது நம்ம மேலே திரும்பிச்சுன்னா பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். இது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் 54 இந்தியர்கள் தூக்கிலிடப்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இதில் யுஏஇயில் மட்டும் 29 நபர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியும் வெளியாயிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.